ஒரு பாஸ்டர் வந்து அவருக்கு நிறைய மூட்டு வலி, கையிலெல்லாம் பயங்கரமாக வலியாக இருந்துச்சு. கிளினிக் போனார். அந்த எல்லாம் டெஸ்ட் பண்ணாங்க. டெஸ்ட் பண்ணிவிட்டு நாங்கள் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு ரிசல்ட் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. பாஸ்டர்மாவும் அங்கே உட்காந்துருந்தாங்க. ரொம்ப சோகமாக உட்காந்துருந்தார். என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியலையே, எனக்கு ஏன் இந்த மூட்டு வலி அப்படின்னு தெரியலையே, கையிலெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டே இருந்தார். பக்கத்தில் அழுக்கா காலையிலே கொஞ்சம் குடித்த மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் வளர்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படி வந்து ஒருத்தர் வந்து உட்கார்ந்தார். உட்கார்ந்தோடனே அவர் கேட்டார், எதுக்கு நீங்கள் வந்திருக்கீங்கன்ட்டு அவர் கேட்டார். நானும் ஒரு விஷயமா தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது நியூஸ் பேப்பர் வாசிச்சுட்டு இருந்தார் அவர். ஆனால் ஒரு அதாவது குடிச்சிருக்கிறாரு, ரொம்ப அழுக்காக இருக்காரு, ஒரு தன்னிலையில் இல்லை அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. ஸோ பாஸ்டர் பக்கத்தில் வந்து சரி நம்ம ஆண்டவரை பற்றி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து உட்காந்துருக்காரு. ஸோ இவர் நியூஸ் பேப்பர் வாசிட்டு இருக்கவர் கேட்டார், ஆர்த்ரைட்டிஸ்னா என்ன அப்படின்னு அவர் கேட்டார். குடிச்ச அந்த நிலையிலே கேட்டார். அவர் சொன்னார், இதுதான் நமக்கு சான்ஸ், ஆண்டவரை பற்றி சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். ஆர்த்ரைட்டிஸ்னா என்னன்னா, யாரெல்லாம் குடிச்சிட்டு இந்த மாதிரிலாம் ஊர் சுற்றுறாங்களோ, யாரெல்லாம் இந்த மாதிரி பாவம் செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வர வியாதிங்க அது. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், நீங்கள் மனம் திரும்பி என்ன செய்யுங்க, ஆண்டவருக்குள்ள வந்துருங்க, எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு அவர் சொன்னார். சொன்னோன்னு அவங்க ஒய்ஃப் போயிட்டு டாக்டர்கிட்ட பேசிட்டு அவங்க வராங்க. வந்துட்டு ஏங்க அப்படின்னாங்க. சொல்லுமா அப்படின்னு சொன்னார். உங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லிட்டாரு டாக்டர் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சொன்னோன்னே இந்த ஆள் அவரை பார்த்துட்டு நீங்கள் மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். சில வேளை நம்ம அப்படி உற்சாகமாக நம்ம செய்கிறோம், ஆனால் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரியறதில்லை. ஐ திங்க் நான் நல்லா பிளான் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறேன் உங்களுக்கு என்னதை ஷேர் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லோருமே நல்ல விதத்தில் ஆண்டவருக்கு நம்ம கொடுப்போம். நானும் மனம் திரும்புவேன், நீங்களும் மனம் திரும்புவீங்க, நம்ம எல்லோரும் மனம் திரும்பி நம்ம ஆண்டவருக்குள்ள இன்னும் சிறப்பாக மாறணும். நம்முடைய ஒரே ஒரு கோல் என்ன அப்படின்னா, இன்னும் நம்ம ஆண்டவரை போல மாறணும், இயேசுவை போல மாறணும் அப்படிங்கிற கோல். யாருமே இங்கே உள்ளவங்க யாருமே நான் நிச்சயமாக சொல்ல முடியும்னு நினைக்கிறேன், நான் பர்ஃபெக்ட் கிடையாது. இங்கே இருக்கிற யாருமே வந்து 100% இயேசுவை போல இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இயேசுவை போல நம்ம மாறிக்கொண்டே இருக்கிறோம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த செய்தியும் அந்த விதத்தில் நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் என்பதில் எனக்கு உறுதி உண்டு. எடுத்துக்கொள்ளுங்கள், ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரை. 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரை. 2 Kings chapter 6 verses 8 through 23. The title for the message this morning is Fear not, God is with us. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிறதா இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பாக இருக்கிறது. அருமையானவர்களே, I just want to share with you the historical context of this passage. இந்த வேத பகுதியினுடைய வரலாற்று பின்னணியை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். நெக்ஸ்ட், இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5வது அதிகாரத்துல ஒரு சூப்பரான ஒரு அற்புதம் நடக்கிறத பார்க்கிறோம். நாகமான் அப்படிங்கிற வராரு. அவர் எங்க இருந்து வராருன்னா, சீரியா தேசத்திலிருந்து வராரு, அல்லது அராம் நம்ம சொல்லுவோம், அந்த தேசத்திலிருந்து வராரு. அந்த ராஜா வந்து ஒரு லெட்டர் அனுப்பிச்சு, எங்களுடைய படை தளபதியை உங்க தேசத்துக்கு அனுப்புறோம், அவரை நீங்க சுகப்படுத்தி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறத பார்க்கிறோம். ஸோ இவர் லெட்டர் எடுத்துட்டு வராரு, சுகப்படுத்தி அனுப்புங்கன்னு அந்த ராஜா சொல்லிட்டாரு. உடனே இந்த ராஜா என்ன செய்யறாரு, அதை படிச்சுட்டு தன்னுடைய அங்கியெல்லாம் கிழிச்சுக்கிட்டு அவர் வந்து அழுகிறாரு. ஏன் அப்படின்னா கதறாரு. ஏன்னா சுகப்படுத்தலன்னா இவன் படையெடுத்து வந்துட்டானா என்ன பண்றது? ஏன்னா சீரியா தேசம் வந்து அடிக்கடி இந்த இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக வந்து கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்க மேப்ல பாத்தீங்கன்னா மத்திய தரைக்கடல் இருக்கும், அதை ஒட்டி நீங்க மேல போனீங்கன்னா அங்க சீரியா இருக்கும், அது கீழே வந்தீங்கன்னா இஸ்ரேல், அது கீழே வந்தீங்கன்னா யூதா, அது கீழே அப்படியே நீங்க போனீங்கன்னா எகிப்து தேசம் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இஸ்ரேலுக்கு பக்கத்திலேயே சீரியா இருக்கிறதுனால அவங்களுக்கு இவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் சண்டை வந்துகிட்டே இருந்துச்சு அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். ஸோ இப்ப நாகமானுக்கு வந்து ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சார். யார் மூலமாக? எலிசா தீர்க்கதரிசி மூலமாக செஞ்சாரு. அவர் சொன்னாரு, நீ போய் யோர்தான் நதியில போயிட்டு ஒரு 7 தரம் நீ முக்கி எழும்பு அப்படின்னு அவர் சொன்னாரு. இந்த அழுக்கான இந்த நதியிலேயே நான் வந்து இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாரு. ஆனா அவருடைய வேலைக்காரர் வந்து இல்ல பரவாயில்ல ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் 7 முறை அதுல முக்கி எழும்புகிறார். அவருடைய தோல், குஷ்டரோகியா இருந்த நாகமானுடைய தோல் ஒரு சின்ன பிள்ளையுடைய தோலை போல மாறிடுச்சு, அவருக்கு சுகம் கிடைச்சிச்சு அப்படிங்கிறத பாக்குறோம்.
அடுத்த சாப்டர்லயே நீங்க பாத்தீங்கன்னா யோர்தான்ல இன்னொரு பெரிய அற்புதம் நடக்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்க 1-7 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிங்கன்னா அது தெரியும். அடுத்து 8வது வசனத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஆபத்தான விஷயம் அங்க நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். என்ன அப்படின்னா, நாகமானுக்கு செஞ்ச அற்புதம், இஸ்ரவேல் தேசத்தின் மூலமாக அந்த சீரிய ராஜாவுடைய தளபதிக்கு வந்த அந்த ஒரு அற்புதம், இது எல்லாத்தையும் மறந்துட்டு சீரியா மீண்டுமாக எப்படியாவது இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக படையெடுத்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வரதை நம்ம பார்க்கிறோம். சிலருக்குலாம் நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க எவ்வளவுதான் நன்மை செஞ்சாலும் மறுபடியும் என்னது அவங்க செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. நீங்க தேலை எவ்வளவுதான் நீங்க பாதுகாத்து வச்சுக்கினாலும், அதுக்கு நன்மை செஞ்சுக்கினாலும் அது கொட்ட தான் செய்யும். ஏன் அப்படின்னா நேச்சர் அப்படிதான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்ப சீரியா எப்படியாவது இஸ்ரவேல் தேசத்தை அட்டாக் பண்ணும், தாக்கணும்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். எப்ப இது நடந்துச்சு? ஜெகோராம் அப்படிங்கிற ராஜா சீரியாவில் இருக்கிறாரு. அது மட்டுமல்ல, இங்க பாத்தீங்க அப்படின்னா ஜெகோராம் அப்படிங்கிறவர் இஸ்ரவேல்ல இருக்காரு. பென் ஹதாத் அப்படிங்கிறவர் சீரியாவில் ராஜாவாக இருக்கிறார். கிமு 852 841 இந்த விஷயம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, வேற என்ன நம்ம இங்க பாக்குறோம்? இங்க சீரியா பிளான் போடுறாங்க. இங்க போய் என்ன செய்யணும்? இங்க இஸ்ரேல் மக்கள் வருவாங்க, அங்க நம்ம அவங்கள அட்டாக் பண்ணோம். அங்க வருவாங்க, நாம அவங்கள அட்டாக் பண்ணோம். இந்த வழியா தான் அவங்க போவாங்க, இவங்களை அட்டாக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஸ்ட்ராட்டஜி போடுறாங்க, பயங்கரமா பிளான் போடுறாங்க. ஆனா எலிசாவுக்கு எல்லாமே தெரிஞ்சிருது. இவனுக்கு இங்க நம்ம அதாவது ஒளிஞ்சிருந்து தாக்கலாம், அங்க ஒளிஞ்சிருந்து தாக்கலாம். இது எல்லாமே எலிசாவுக்கு தெரிஞ்சு என்ன செய்யறாருன்னா, தீர்க்கதரிசி தன்னுடைய ராஜாவுக்கு விவரத்தை சொல்லிடுறாரு. அங்க போகாதீங்க, இங்க போகாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே இவங்க ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறாங்க. சோ அங்க சீரியாவில் இருக்கிற ராஜாவுக்கு, அராம்ல இருக்கிற ராஜாவுக்கு ஒரு டவுட் வந்துருது, சந்தேகம் வந்துருது. இங்க இருந்தோ எவனோ தகவல் எல்லாம் லீக் பண்றானோ அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள யாராவது இருக்கீங்களா தகவலை லீக் பண்றதுக்கு, இன்ஃபர்மேஷன் லீக் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. ஸோ ஒருத்தர் சொல்றாரு, அப்படிலாம் யாரும் இல்லை ராஜா, நீங்க உங்க பெட்ரூம்ல பேசுறத கூட ஒருத்தன் கேட்டுட்டே இருக்கிறான். யார் அப்படின்னா அவன் எலிசா தீர்க்கதரிசி. அவன் போய் அந்த ராஜா கிட்ட சொல்லிடுறான். அதனாலதான் அவர்கள் தப்பித்து கொண்டே இருக்கிறார்கள். உடனே அவர் கேட்கிறாரா, அந்த எலிசா தீர்க்கதரிசி எங்க இருக்கிறார்? தோத்தான் அப்படிங்கிற இடத்துல, டோத்தன் அப்படிங்கிற இடத்துல அவர் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னே அவன் என்ன செய்யறான்னா, ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு ஒரு 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 பெரிய ஆர்மியவே கொண்டு வந்து அப்படியே அவனுங்க சுத்தி வளைச்சு நிக்கிறானுங்க. காலையில எழுந்த உடனே ஒரு கெட்ட செய்தி யாருக்கு வருது அப்படின்னா, எலிசாவுக்கு. வேலைக்காரர் பார்க்கிறார், எல்லாம் போர் வீரர்களா இருக்கிறாங்க. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா நீங்க பாருங்க, போர் வீரர்கள் நிக்கிறாங்க, குதிரைகள் இருக்கு, ரதங்கள்லாம் இருக்கு அப்படின்னு எல்லாம் சொன்னோன்னே இவர் பார்க்கிறாரு. பார்த்துட்டு சொல்றாரு, என்ன செய்யறாருன்னா, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே இவனுடைய கண்களை திறந்துடலாம் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்றாரு. லார்ட் ஓபன் ஹிஸ் ஐஸ். அவன் கண்கள் திறக்கப்பட்டவன அவன் பார்க்கறான். ஆண்டவருடைய ரதங்களும் குதிரைகளும் அங்க நிக்கிறத பார்க்கறான். அவன் சொல்றான், எலிசா அவனை பார்த்து சொல்றாரு, அவர்களிடத்துல இருப்பதை காட்டிலும் நம்ம இடத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். எத்தனை தடவை நீங்க யோசிச்சிருக்கீங்க, நம்ம ஒரு ஆளுக்கு எதிராக இவ்வளவு பேர் நிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வாழ்க்கையில? அருமையானவர்களே, ஆனா அந்த நேரத்தில் நீங்க ஒரு காரியத்தை மனசுல வச்சுக்கணும். உங்க கூட நிக்கிறவர் மற்றவங்களோட நிக்கிறவரை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார். உங்க கூட இருக்கிறவர்கள் மற்றவர்களிடத்துல இருக்கிறவரை காட்டிலும் அதிகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும், மிக முக்கியம். சரி, இப்ப இது நடந்துருச்சு. நடந்தோன்னு இப்ப யாரு எலிசா அப்படின்னு பார்த்து எலிசாவை பிடிச்சி கொல்றதுக்காக அந்த ராஜா ரெடியா இருக்கிறார். எலிசா பேசுறாரு, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றாரு. இவங்களுக்கு ஒரு மன மயக்கம் மாதிரி வந்துருது. அதாவது எதுவுமே தெரியல. எலிசாவே நின்னாலும் நான் தான் எலிசா அப்படின்னு சொன்னாலும், இப்ப ஏங்க கதை விடாதீங்க, நீங்களாம் எலிசா இல்லைங்க அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு மனமயக்கம். சோ எலிசா சொல்றாரு, நீங்க யாரை தேடுறீங்க தெரியும், எந்த இடத்துக்கு போகணும்னு தெரியும், நான் உங்களை அந்த இடத்துக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறா, அத்தனை படை வீரர்களையும், அந்த சீரியாவுடைய படை வீரர்களையும் அப்படியே கூட்டிட்டு போறாரு. எங்க போற வழியெல்லாம் எப்படி அவங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல, கண்ணை கட்டி கூட்டு போன மாதிரி. ஆனா இப்ப கண்ணை கட்டிலாம் கூட்டு போல, நல்லா தான் போறாங்க. அப்படியே கூட்டிட்டு போயிட்டு அவர் என்ன செய்யறா, சமாரியா பட்டணத்துக்குள்ள வராரு. நல்ல சிட்டிக்குள்ள நடுவுல அவரு ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே இவங்க கண்ணெல்லாம் திறந்துருங்கன்னு சொல்லிட்டு. கண்ணை திறந்தோன்னு எங்க இருக்கிறாங்க, கண்ணை திறந்தது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம் தான், எல்லாத்தையும் பார்க்க முடிஞ்சு. ஆனா என்ன பார்த்தாங்கன்றது ஒரு அதிர்ச்சியை கொடுத்துச்சு. என்ன அப்படின்னா, அவங்க
அவங்களுடைய எதிராளியோடைய நகரத்துல நடுவுல, நம்ம சொல்றோம் இல்லைங்களா, நடு சென்டர், ரெண்டு ஒண்ணுதான். சோ நடு சென்டர்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து நின்னுட்டாங்க. தப்பிச்சு போகவே முடியாது, தப்பிச்சு போகவே முடியாது. உடனே அந்த ராஜாவுக்கு, இஸ்ரேல் ராஜாவுக்கு பயங்கரமா வந்துருச்சு, பயங்கர உற்சாகம் வந்துருச்சு. எதிராளி நல்லா வசமா மாட்டிட்டானா எப்படி, ஒரு வலையில வந்து ஒரு முயல் மாட்டிச்சுன்னா சிலருக்குலாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு சந்தோஷம் இருக்குமோ, அது போல பரவாயில்ல எல்லாரும் அப்படியே வந்து மாட்டிட்டாருங்கன்னு சொல்லிட்டு அப்பா அப்படின்றார், பிதாவே அப்படின்றார். யாரு? தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றாரு. ஏன்னா இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்கீங்களா, யாருமே செய்யவே முடியாது. நாமளே ஒரு படையை திரட்டிட்டு போனாலும் சீரியாவை அடிச்சு நொறுக்கவே முடியாது. ஆனா இவ்வளவு காரியத்தை செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நான் இவங்களெல்லாம் கொன்றுட்டுமா அப்படின்றாரு. எலிசா சொல்ல, இதுதான் சான்ஸ், எல்லாம் கொன்று அப்படிலாம் சொல்ல. கொல்லக்கூடாது, நீ என்ன போய் சண்டை போட்டு பட்டயத்தெல்லாம் போட்டு சண்டை போட்டியா? இது ஆண்டவர் செஞ்ச காரியம், ஆண்டவர் அற்புதமா செஞ்சிருக்காரு. அதனால நீ என்ன செய்ய, அவங்களுக்குலாம் நல்லா சாப்பாடுலாம் போட்டு தண்ணியெல்லாம் கொடுத்து அவங்கள அனுப்பிச்சு வை அப்படின்னு சொல்றாரு. ஸோ இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு போறாரு. நல்லதுதான் அதுவும். நல்ல செம விருந்து அவர் கொடுத்து அங்க அந்த சிறை கைதிகள்னு, சாரி யுத்த கைதிகள்னு நம்ம சொல்ல முடியும், பிரிசனர்ஸ் ஆஃப் வார். ஸோ அவங்களுக்கு நல்ல சாப்பாடு விருந்தெல்லாம் கொடுத்து அவங்களை என்ன செய்றாரு, அவர் அனுப்பிச்சு வைக்கிறாரு. நீண்ட நாட்கள் அதுக்கப்புறம் சீரியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டையே இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த அருமையான வேத பகுதியிலிருந்து ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போறேன். ஒரு 4 முக்கியமான காரியங்களை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போறேன். முதலாவதாக, காட் கைட்ஸ் யூ. ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார், உங்களை நிச்சயமாக வழி நடத்துவார். நீங்க ஆண்டவர் நடத்துற மாதிரி, ஆண்டவர் வழி நடத்துற மாதிரி நமக்கு ஃபீலிங் இல்லை அப்படின்னாலும் ஆண்டவர் உங்களை வழி நடத்திட்டு தான் இருக்கிறார். பல்வேறு வேலைகள்ல கதவை ஆண்டவர் வந்து பூட்டுவார், அதை என்னது க்ளோஸ் பண்ணி விடுவார், மூடிவார். இங்க நீங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லிடுவார். எல்லா மூடின கதவுகளுக்காகவும் நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எல்லா மூடின கதவுகளுக்காக நான் ஆண்டவர்கிட்ட சொல்றது என்ன அப்படின்னா, ஆண்டவரே எல்லா கதவையும் நீங்க மூடிடுங்க, ஒரு கதவை மட்டும் திறந்து வச்சிருங்க, எனக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கு சில வேளையில, அதனால ஒன்றை மட்டும் திறந்து வச்சிருங்க. ஆண்டவர் அப்படிதான் எனக்கு செஞ்சுட்டு இருக்காரு. என்னுடையது நீங்க ஒருவேளை கரெக்டா டிசைன் பண்ணி போயிடலாம். நான் சொல்லுவேன், ஆண்டவரே எல்லா கதவையும் மூடுங்க மூடுங்க மூடுங்க. ஏன் அப்படின்னா, எல்லா திறந்த வாசல்களும் ஆண்டவரால் திறக்கப்படவில்லை, எல்லா மூடின கதவுகளும் ஆண்டவரால் மூடப்படவில்லை. சில வேளை நாமளே மூடிடுறோம். ஆனா அப்படி ஒரு கதவு மூடப்படுகிறது அப்படின்னாலும் ஆண்டவர் உங்களோட இருந்து சரியான விதத்துல உங்களை நடத்திட்டு போவார் அப்படிங்கறத நீங்க 100% விசுவாசிங்க. ஆண்டவர் எலிசா மூலமாக பேசினார், எலிசாவிடத்துல பேசினார், எலிசா மூலமாக பேசினார். இன்றைக்கும் பேசும் தெய்வமாக நம்முடைய தேவன் இருக்கிறார். ஹalleluya, praise the Lord. Our God is a speaking God. He speaks to us today. He speaks to us today. இன்றைக்கும் அவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். நீங்க நானு ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணும்போது அப்படியே அமைதியா இருந்து ஆண்டவர் நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் நம்ம இடத்துல பேசுகிறவராக இருக்கிறார். அருமையானவர்களே, ஆண்டவர் நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். நமக்கு லெஃப்ட்ல போகணுமா ரைட்ல போகணுமா அப்படின்னு சொல்லி அந்த அந்த பாதை காண்பிக்கிறவராக ஆண்டவர் நம்ம இடத்துல இருக்கிறார் அப்படின்னு நிச்சயமாக சொல்ல முடியும். நான் பல வேளைகள்ல நான் பேசிட்டே இருப்பேன். நான் ஆண்டவரை இப்ப என்ன செய்யணும், அடுத்து என்ன செய்யலாம் அப்படி என் மனசுல தான். வெளியில பேசுறேன்னா தப்பா நினைச்சுக்குவாங்க. மனசுல நான் பேசிட்டேன், எடுத்து என்ன செய்யலாம் அப்படின்ட்டு நானே கேட்பேன். ஆண்டவர் சொல்வார், இதை செய்ய அதை செய்ய. ஆனா அது பாத்தீங்கன்னா சரியா இருக்கும். சில வேளை நான் அதை சூஸ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது எப்படியோ தோல்வி வரும் போல இருக்கும். ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா எனக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமே இல்லை. ஆண்டவர் இந்த இடத்துல என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் அவர் சொல்றாரு. அற்புதத்தை செய்யல. ஆண்டவர் வந்து இங்க போகாத, அங்க போகாதீங்க, இங்க போங்க, இங்க போனா பிடிச்சிருவாங்க, இங்க போனா யுத்தம் வரும், இங்க போனா தோல்வி வரும் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குறாரு ஒழிய ஒரு பெரிய அற்புதத்தை செய்யல. பல வேளை நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நாம அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஆண்டவர் அப்படியே தடுத்து நம்ம போகவே முடியாத மாதிரி, இல்ல நான் போறேன் என்ன அப்படியே யாரோ தள்ளுறாங்களே, ஆண்டவர் நீங்க தான் தள்ளுறீங்களா? ஆமா நான் தான் தள்ளுறேன், சரி அப்ப நான் போல அப்படின்ற மாதிரி நம்ம போறோமா? அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பை நம்ம வச்சிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடக்கணும்னு நம்ம யோசிக்கிறோம். அப்படி இல்லை. சிலர் ஆண்டவர் சொல்லுவார், லெஃப்ட்ல போகாதுன்னு சொல்லுவார். லெஃப்ட்ல நீங்க போனீங்கன்னா வந்து அவர் வந்து ஒன்னும் உங்களை அப்படியே தள்ளி இல்ல நான் போறேன் இல்ல போகாத அப்படின்லாம் சொல்ல மாட்டாரு. சில வேளை அதையும் செய்வார். ஆனா பல வேளைகள்ல இன்ஃபர்மேஷன் தான் கொடுப்பாரு. உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு, தகவலை வச்சு நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நமக்கு இருக்கிற ஒரு பெரிய தகவல் ஆண்டவருடைய சித்தம் எங்க அப்படின்னா பைபிள்ல இருக்குன்னு சொல்லி நாம பாக்குறோம். 12 வருடங்களாக
உதிரப்போக்கின் மூலமாக கஷ்டப்பட்டிருந்த அந்த லேடி, அந்த பொண்ணு வந்து இயேசுவருடைய அங்கினுடைய நுனியாவது தொட்டா எனக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டு, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, இதை நான் செஞ்சேன் அப்படின்னா எனக்கு இன்னைக்கு அற்புதம் சொல்லிட்டு அவ ஒரு ஆக்ஷன் எடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு, ஆனா டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடையாது. இன்னைக்கு நிறைய தகவல் இருக்கு, ஆனா அந்த தகவல்கள் கொஞ்சமாவது நம்மளை மாற்றுதா அப்படின்னா நம்மளை மாற்றுவது இல்லை அப்படின்னு, அது ஒரு நம்மளை வந்து ஒரு செயலுக்கு கொண்டு போகுதா அப்படின்னா நிச்சயமாக இல்லை அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு ஆண்டவர் ஒருவேளை ஒரு பெரிய அற்புதத்தை அப்படியே உங்களை செங்கடெல்லாம் பிளந்து அப்படிலாம் செய்யாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்வார், லெஃப்டில் போகாத ரைட்டில் போ, ரைட்டில் போகாத லெஃப்டில் போ, நேராக போ, யார்ட்டையும் பேசாத, நான் உனக்காக ஒன்று வச்சிருக்கேன், அங்கே போகாத, டேஞ்சர், இங்கே போ அப்படி ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. அதுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல. நம்ம ஆண்டவரை பார்த்து கேட்கக்கூடாது, சொன்னா போதுமா, என்னை தூக்கிட்டு போக வேண்டாமா? தூக்கிட்டும் போவார். உங்களால முடியாத நேரத்தில் அவர் நிச்சயமாக தூக்கிட்டு போவார். ஆனால் சில வேளை சொல்லவும் செய்வார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நாகமானுக்கு வந்து ஆண்டவர் வந்து சும்மா டைரக்ஷன் தான் கொடுத்தார். நீ போயிட்டு 7 தடவை நீ அதில் முக்கிய என்னது எலும்பு அப்படின்னு சொன்னார். இது செஞ்சா சரியாயிருமா அப்படின்னு அவன் கேவலமா நினைச்சான். அது இந்த தண்ணியிலையா, இந்த யோதா நதியிலையா அப்படின்னு அவன் நினைச்சான். ஆனா ஆண்டவர் கொடுத்த அந்த டைரக்ஷனை, அந்த வழிகாட்டுதலை அவன் பின்பற்றும் போது அவன் நிச்சயமாக சுகம் பெற்றான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட எதை குறித்து பேசிட்டு இருக்கிறாரு? நீங்க ஆண்டவர்கிட்ட இருந்து எதை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க? ஒவ்வொரு நாளும் நான் வீடு விசிட் பண்ணும்போது நான் மக்கள்கிட்ட சொல்றது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நீங்க தியானம் பண்றீங்களா? ஒவ்வொரு நாளும் நீங்க பைபிள் வாசிக்கிறீங்களா? பைபிள்ல வாசிக்கிறத நீங்க நினைச்சு பார்க்குறீங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, தியானம் அப்படிங்கிறது ஏதோ மற்றவங்க தான் செய்யறது இல்ல. தியானம் belongs to you. Meditation belongs to you. Meditation is from the word. ஆண்டவருடைய வசனத்தில் நம்ம தியானம் பண்றது அப்படிங்கிறத பார்க்கிறோம். நீங்க ரொம்ப நேரம் எடுக்காட்டாலும் பரவாயில்ல, ஒரு அரை மணி நேரம் நீங்க பைபிளை வாசிச்சீங்க, அதுல என்ன கத்துக்கிறீங்க, உட்கார்ந்து நீங்க ஆண்டவரே இதை என் வாழ்க்கையில எங்கெல்லாம் நான் பயன்படுத்தணும் காமிங்க ஆண்டவரே, நான் இங்க பயன்படுத்துவேன், இவங்ககிட்ட நான் இப்படி பேசுவேன், இவங்ககிட்ட நான் இப்படி செய்வேன் அப்படி நீங்க இன்டர்னலைஸ் பண்ணுங்க. உங்களுக்குள்ள கொண்டு வந்துக்குங்க. சொல்லுங்க, ஆண்டவரே நான் வேற மாதிரி செய்ய மாட்டேன், நீங்க சொல்ற மாதிரியே நான் செய்வேன். நம்ம சில பேர் என்ன சொல்லுவோம், ஆண்டவரே நீங்க சொல்ற மாதிரி செஞ்சேன்னா சரிப்பட்டு வராது ஆண்டவரே, வேற மாதிரி தான் செய்யணும் அப்ப நம்ம ஆண்டவருக்கே நம்ம ஆலோசனை சொல்ல ஆரம்பிச்சிடுவோம். ஆண்டவர் சொல்றார், நான் சொல்ற மாதிரி செய்ய எல்லாம் நடக்கும். ஆண்டவருடைய பார்வையில் எது சரியோ அதை மட்டும் நீங்க செய்யுங்க, கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. Do you hear from God today? ஆண்டவர்ட்ட இருந்து நீங்க இன்னைக்கு கேட்குறீங்களா? என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்ல முடியுமா? இப்போ உங்ககிட்ட என்ன பேசிட்டு இருக்காரு அப்படின்னு உங்ககிட்ட நீங்க சொல்ல முடியுமா? ஆண்டவர் சொன்ன காரியத்தை நாம கேட்கும் போது அது நிச்சயமாக நமக்கு உதவி செய்யும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. நெக்ஸ்ட் ஸ்லைட். தாய்லாந்துல ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னா ஜிபிஎஸ் போட்டுட்டு ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. போறாங்க காட்டுக்குள்ள எல்லாம் சுத்தி கடைசியில ஒரு சஸ்பெண்டட் தொங்கும் பாலத்து மேல அந்த வண்டி போயிடுச்சு. இப்போ அவங்க இது காமிக்குது, நம்ம போறோம்னு சொல்லிட்டு போனாங்க. பாதி வழியிலே அப்போ கொஞ்சம் தூரம் தான் போயிட்டு பார்த்தீங்கன்னா மாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு கிரெயின் கொண்டு வந்து அவங்கள வந்து வெளியில எடுத்தாங்க. ஜிபிஎஸ் என்கிட்ட ஒரு நாள் ஒருத்தரை நான் கூட்டு போயிட்டு இருந்தேன். ஜிபிஎஸ் பேசிட்டே இருந்துச்சு. பேசிட்டு இருந்தபோது, பாஸ்டர் இந்த பொண்ணை நம்பாதீங்க பாஸ்டர் அப்படின்னு சொன்னாரு. எந்த பொண்ணுன்னு எனக்கு தெரியல. அதான் எந்த பொண்ணு அப்படின்னு கேட்டேன். பாஸ்டர் இந்த பொண்ணு பாஸ்டர், எந்த பொண்ணு என்ன பிக்சர் அதுக்கு தேவைதான் பாஸ்டர், இப்போ பேசிட்டு இருக்கல அந்த பொண்ணு பாஸ்டர், எங்கேயாவது கொண்டு போய் விட்டுடும் பாஸ்டர் அப்படின்னு நான் சொன்னேன் எப்படியாவது கொண்டு போய் அங்கே விட்டுடும். அதனால நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னேன். எப்படியாவது கொண்டு போய் விடுறதுக்கு தான் இப்போ அது பார்த்தீங்கன்னா அந்த பாலத்திலே கொண்டு போயிடுச்சு. But God never misguides us. ஆண்டவர் ஒரு நாளும் நம்மளை அந்த மாதிரி கொண்டு போகவே மாட்டார். ஆண்டவருக்கு தெரியும் நீங்க இந்த பாலத்து மேல போக முடியுமா இல்ல போக முடியாதா, என்ன சரியான வழி, அல்லது அங்க அந்த நதியவே தாண்டி போகணும்னால ஆண்டவர் உங்களை தூக்கிட்டு போக முடியும். அருமையானவர்களே, நீங்க ஒரு ஜிபிஎஸ் நம்பர் எப்ப பார்த்தா நம்ம கேட்கிறோம் இல்லைங்களா, லொகேஷன் மேப் அனுப்புங்க. லொகேஷன் என்னமோ அதுதான் நமக்கு வாழ்க்கையிலே, அது இல்லாம நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாத மாதிரி அப்படிதான் நம்ம கேட்கிறோம் இல்லைங்களா. கேட்கறது தப்பு சொல்ல, பட் லொகேஷன் மேப்பை காட்டிலும் ஜிபிஎஸ் காட்டிலும் அல்லது மற்ற ஆப்ஸை காட்டிலும் ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு சரியான வழியை காண்பிக்க முடியும். ஒரு நாளும் அவர் வந்து மிஸ்கைட் பண்ணவே மாட்டார். தன்னுடைய வசதிக்காக, தன்னுடைய நலனுக்காக உங்களை வந்து அதாவது உபயோகப்படுத்தி தூக்கிலாம் போட்ட மாட்டார்.
அவர் வந்து உங்களை ஆசீர்வதிக்க ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அருமையானவர்களே. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இரண்டாவது பாயிண்ட், காட் ஒர்க்ஸ் இன்விசிபிளி. ஆண்டவர் நம்ம பார்க்காத விதங்கள்ல வேலை செய்யறாரு. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்றாங்க, பாசிவ் இன்கம் பத்தி பேசுறாங்க. சார் நீங்க தூங்கும் போதே உங்களுக்கு பணம் வந்து உங்க பேங்க்ல சேர்ந்துட்டே இருக்கணுமா? ஓ ஆமா, எப்படி? இந்த மாதிரி பண்ணுங்க, அந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணுங்க, அந்த மாதிரி பண்ணுங்க. நான் இவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஒரு 10 சோர்சஸ் ஆஃப் பாசிவ் இன்கம் நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இவர் மாசம் ஒரு 15 லட்சம் அவர் சம்பாதிக்கிறார். இப்படி நிறைய பேர் சொல்றதை நீங்க பார்த்துருப்பீங்க. But I want to tell you, there is one who is working invisibly 24/7 for you, and that's our God. உங்களுக்காக நீங்க தூங்கும் போது எல்லா நேரத்திலும் உங்களுக்காக அவர் ஒருத்தர் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னா அவர் நம்முடைய தேவன் மட்டும்தான். நான் எல்லாத்தையும் சொல்லுவேன். நீங்க அங்கேயும் இங்கேயும் நீங்க பணம் அனுப்பி இந்த ஜெபம் பண்ணிக்கங்க அப்படின்லாம் சொல்லாதீங்க. 2 பேர் 3 பேர் உங்களுக்காக எப்போதுமே ஜெபம் பண்ணிட்டே இருக்காங்க. யார் சொல்லுங்க பார்க்கலாம்? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து அவர் உங்களுடைய பெருமூச்சோட, உங்களுடைய ஆதங்கத்தோட, உங்களுடைய வேதனையோட இருந்து அவர் உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். வேதவசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியனாக உங்களுக்காக அவர் எப்போதுமே 24 hours பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். அவங்களோட சேர்ந்து பிதாவும் தான் உங்களுக்காக உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அருமையானவர், யார்ட்டையும் ஜெபம் பண்ண கேட்காதீங்கன்னு சொல்ல. வீணா பணம்லாம் அனுப்பிச்சு அதெல்லாம் வந்து ஏதோ நிறைய ஸ்கீம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு நீங்கள் அதில் விழுந்துடாதீங்க. இவங்க ஜெபம் பண்ணாதான் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. இந்த இடத்துல போய் ஜெபம் பண்ணாதான் திறந்த வாசல் இருக்கு அப்படின்லாம் கிடையவே கிடையாது. உங்க கிச்சன்ல திறந்த வாசல் இருக்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்க கிச்சன்ல, உங்க பெட்ரூம்ல நீங்க அங்க அப்படியே நீங்க கண்ணீரோட நீங்க ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுன்னு கேட்குறீங்க இல்லைங்களா, அந்த இடத்துல திறந்த வாசல் இருக்கிறது. அருமையானவர்களே, our God is not a local God. நம்முடைய ஆண்டவர் வந்து ஒரு லோக்கல் காடெல்லாம் கிடையாது. இந்த தெருவுக்கு காடுன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த தெரு இந்த ஊருக்கு காடுங்க, இந்த இது கடவுள் தாங்க அப்படி, அந்த மாதிரி கடவுள் நம்முடைய கடவுள் கிடையாது. நம்முடைய ஆண்டவர் சர்வதேச ஆண்டவர். இந்த அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன். அவர் எங்கும் இருக்கிறார். எந்த இடத்திலும் எல்லா சூழலிலும் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய முடியும், உங்க ஜெபத்தை கேட்க முடியும். அவர் நீங்க பார்த்தாலும் சரி பார்க்காட்டினாலும் சரி அவர் உங்களுக்காக வேலை செய்து கொண்டே இருக்கிறார். அருமையானவர்களே, நாம பார்க்காத பல்வேறு விஷயங்கள் நம்ம சுத்தி இருக்கிறது அப்படின்னு நம்ம நம்புறோம். ஆனா நாம சேவிக்கிற தேவன், நம்முடைய தேவன், நாம அவரை பார்க்காட்டினாலும் நம்மளை சுத்தியே இருக்கிறாரு, நம்மோடு கூட இருக்கிறார், நமக்குள்ள இருக்கிறார் என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இஸ் பிகர் தென் a virus. அவர் ஒரு வைரஸை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார். அவர் வந்து சின்ன அந்த நுண்ணுயிர்களை காட்டிலும் அவர் பெரியவராக இருக்கிறார் அப்படின்றத பார்க்க. அவர் தான் அந்த ஆக்சிஜன் எல்லாத்தையும் படைச்சவர். அவர் நம்ம கூட எப்போதுமே இருக்கிறார். நான் ஒரு நாள் இப்படி ஜெபம் பண்றது கிடையாது, எப்போதுமே ஜெபம் பண்றது கிடையாது. ஆண்டவரே நீங்க இல்லாம நான் எப்படி ஆண்டவரே போவேன், நீங்க தான் வரணும் ஆண்டவரே, ஆண்டவரே வாங்க ஆண்டவரே, வாங்க ஆண்டவரே, ஜெபம் பண்றதே கிடையாது. என்னுடைய விசுவாசம், நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா அது நான் தப்புன்னு சொல்லல. என்னுடைய விசுவாசம் என்னன்னா, நான் ஜெபம் பண்ணிட்டேன். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் சொன்னார் இல்லைங்களா, ஆண்டவர் வந்து போயிட்டு வருவாரா? நான் விட்டுட்டு எங்க போயிட்டாரு அவரு? ஆண்டவரே வாங்க அப்படிலாம் கூப்பிட தேவையில்லை. அவர் உங்களோட எப்போதுமே இருக்கிறார், எப்போதுமே இருக்கிறார். ஆண்டவர் என் கூட இருக்கிறீங்க, நீங்க என் கூட வரீங்க, அதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். ஆண்டவர் வாங்க நம்ம 2 பேரும் போயிட்டு இந்த காரியத்தை செய்யலாம். அப்படிதான் நான் வந்து ஆண்டவரோட சம்பாஷித்து கொண்டிருக்கிறேன். அருமையானவர்களே, இது எனக்கு ஒரு பெரிய விசுவாசத்தை தருது. ஆண்டவர் எப்போதுமே இருக்கார். நான் கதறி கூப்பிட தேவையில்லை, நான் வந்து ட்ரம் அடிச்சு கூப்பிட தேவையில்லை, ஆண்டவருக்கு ஏதாவது கொடுப்பேன் அப்படின்னு நான் கூப்பிட தேவையில்லை. அவர் வந்து நான் சில வேளை ஒரு ஃபார்மலா நம்ம எப்போதும் ஜெபம் பண்றது போல ஜெபம் பண்ணாட்டினாலும் அவர் எனக்காக எப்போதும் வேலை செஞ்சுட்டே இருக்கிறார். இட்ஸ் நாட் அபவுட் மை ஃபீலிங். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சர்ச்சில் அபிஷேகம் இருந்துச்சுங்க. ஏங்க அபிஷேகம் இருந்துச்சு? அப்படிதான் பிரசங்கம் பண்ணாருங்க, எல்லாம் கொஞ்சம் குதிச்சாங்க. அருமையானவர்களே, வேதத்தின்படி அபிஷேகம் வந்து போவதில்லை, அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நிறைய பேர் அபிஷேகம் இறங்குகிறதுன்னு சொல்றாங்க. அபிஷேகம் இறங்குறதுலாம் கிடையாது, உங்களுக்குள்ள இருக்கு. வேத வசனத்தின்படி உங்களுக்குள்ள இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருப்பாரு என்றால் நீங்க தேவனுடைய ஆலயமா இருக்கீங்க. நீங்க இங்க வரும்போதே நீங்க பரிசுத்த ஆவியானவர் தான் வரீங்க. அவர் ஏற்கனவே வந்துட்டார், பரிசுத்த ஆவியானவர் தான் வரோம். சில இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பாடல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பரிசுத்த ஆவியானவரை நம்ம கைத்தட்டி வரவேற்கலாமா அப்படிவாங்க. as if he is not been with them for the last song.
ஆண்ட பரிசுத்த, அதாவது நாம ஃபர்ஸ்ட் சாங் ஃபர்ஸ்ட் வரி பாடுறது வந்து நீங்க இந்த இடத்துல உள்ளுக்குள்ள வர்றதுல இருந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களோட இருக்கிறார். நீங்க பார்க்க முடியுதா? அவரை பார்க்க முடியல, ஆனா உணர முடியுதா? உணர முடியுது. சில வேளை நீங்க கஷ்டத்துல இருக்கும்போது உணரவும் முடியாது. அவர் ஏதோ உங்களை விட்டுட்டு போன மாதிரி தான் தோணும், உங்களை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தோணும். ஆனா இட்ஸ் நாட் அபவுட் யுவர் ஃபீலிங்ஸ், இட்ஸ் அபவுட் வாட் த பைபிள் டெல்ஸ். நீங்க உங்களுடைய ஃபீலிங்ஸை நம்பாதீங்க, வேத வசனம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நீங்க நம்புங்க. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகுவதில்லை, அவர் உங்களை கைவிடுவதும் இல்லை. அவர் சொல்லிட்டார் இல்லைங்களா, வேத வசனம் சொல்லியாச்சு, அதை நான் நம்புறேன், அவ்வளவுதான். இல்ல அவர் விட்டுட்ட மாதிரி எனக்கு தோணுது, இல்ல, அவர் உங்களுக்காக எப்போதும் வேலை செஞ்சுட்டே இருக்கார். அருமையானவர்களே பாருங்க, இந்த இடத்துல இந்த எலிசாவுடைய அந்த வேலைக்காரனுக்கு அவன் வந்து பார்க்கிறான், அவனுக்கு தெரியறதெல்லாம் என்ன அப்படின்னா எதிராளிகளுடைய அந்த படையும் அந்த வீரர்களும் தான், வேற எதுவுமே கிடையாது. எலிசா ஜெபம் பண்றாரு, ஆண்டவரை இவனுடைய கண்களை திறந்துடணும் அப்படின்னு சொல்றாரு. கண்களை திறந்தோன்னு அவன் பார்க்கறான், அக்கினி ரதங்களும் குதிரைகளும் அங்க இருக்கு, ஆண்டவருடைய சேனை அந்த இடத்துல இருக்கிறத அவன் பார்க்கறான். அப்படிங்கிறத பார்க்கறான். எப்ப வந்துச்சு? முன்னாடியே வந்து நிக்குது, முன்னாடியே வந்து இருக்கு, ஆனா கண் திறந்த போதுதான் அவன் அதை பார்க்கறான் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கிறோம். இன்னைக்கு this is my prayer this morning my friends, that God will open our eyes, that we will see the army of God around us, all around us, around your business, around what you do, around anything, around your family, around your children. The Lord has set his army around you because he wants to protect you. இந்த இடத்துல இந்த நேரத்தில் நான் ஜெபம் பண்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் நம்முடைய கண்களை திறந்து அவருடைய படை வீரர்கள் எல்லாம், குதிரை ரதங்கள் எல்லாம் நம்ம சுத்தி நிக்குது, உங்க பிசினஸ் சுத்தி நிக்குது, உங்களுடைய குடும்பத்தை சுத்தி நிக்குது, உங்களுடைய பிள்ளைகளை சுத்தி நிக்குது அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும், நாம் பார்க்கணும், நம்ம எல்லோரும் பார்க்க வேண்டும். அதான் நம்ம இந்த இடத்துல பார்த்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, எபிரேயர் 11:27 நம்ம இப்படி வாசிக்கிறோம். எபிரேயர் 11:27 மோசே காணாவிட்டாலும் அவர் விசுவாசித்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். எபிரேயர் 11:27 இங்க பார்க்கிறோம், விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியா இருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். பார்க்காத தேவனை, தன்னுடைய கண்ணுக்கு தெரியாத தேவனை அவன் விசுவாசித்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். விசுவாசித்து உறுதியா இருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாம அவன் எகிப்தை விட்டு போனான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இது எபிரேய புஸ்தகத்தை எழுதின அந்த ஆத்தருடைய இன்டர்பிரேஷன். பயம் இருந்துச்சுதான் மோசேக்கு, ஆனாலும் உள்ளுக்குள்ள ஒரு உறுதி இருந்துச்சு. என்ன அப்படின்னா, நான் பார்க்காத அந்த தேவன் என்னை பார்த்துட்டு இருக்கிறாரு, அவர் எல்லாத்தையும் செய்வார் அப்படிங்கிறதுல அவர் விட்டு போனார். ஆனா எந்த தேவன், பார்க்காத தேவன், கண்ணுக்கு புலப்படாத தேவன், அந்த தேவனை நம்பி அவர் போனாரோ அந்த தேவன் மறுபடியும் கொண்டு வராரு. எப்படி கொண்டு வராருன்னா, ஒரு பெரிய தலைவனாக கொண்டு வருகிறார். அற்புதங்களை செய்கிற தலைவனாக மோசேயை கொண்டு வருகிறத பார்க்கிறோம். அந்த எகிப்து தேசத்தையே பெரட்டி போட்டார். ராஜா வந்து நீங்க தயவு செய்து நீங்க விட்டு போயிருங்கப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர் செய்து விட்டாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். தன் கண்களுக்கு புலப்படாத தேவனை ஆண்டவர் மோசே வந்து பார்த்தாருன்னு சொல்லி பார்க்கிறோம். நான் அதாவது கடவுள் இருக்கிறார் அப்படின்னு நம்பாதவங்க அவங்க கிட்ட பேசும்போது சொல்ற ஒரு ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா, டிசைன் பாயிண்ட்ஸ் டு த டிசைனர். ஒரு வடிவம் வந்து வடிவமைத்தவரை காண்பிக்கிறது, ஒரு வாட்ச் வந்து வாட்ச் மேக்கரை காண்பிக்கிறது, ஒரு டிவி வந்து டிவி யார் பண்ணாங்க அப்படிங்கிறத அது காண்பிக்கிறது. ஸோ நம்ம அண்ட சராசரங்களை பார்க்கும்போது, வானத்தை பார்க்கும்போது, அங்கே நட்சத்திரத்தை பார்க்கும்போது, சூரியன் சந்திரனை பார்க்கும்போது, மலைகள் எல்லாம் பார்க்கும்போது, ஆறுகளை பார்க்கும்போது, சமுத்திரத்தை பார்க்கும்போது, everything tells us about the designer, the creator. யாரு படைத்தாங்களோ அவங்களை குறித்து சொல்லுது. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இது எல்லாத்தையும் படைச்சு இது எல்லாத்தையும் சரியான விதத்துல சமாளிச்சுட்டு இருக்கிற நிர்வாகம் செய்கிற ஆண்டவர் ஏன் வாழ்க்கையை, இந்த சின்ன வாழ்க்கையை நிர்வாகம் செய்யாம விட்டுருவாரா? அது பார்க்காம விட்டுருவாரா? அருமையானவர்களே, உங்களை சுத்தி ஆண்டவருடைய பிரசனம் இருக்கு, உங்களை சுத்தி ஆண்டவருடைய சேனை இருக்கிறது. நீங்க பார்க்கல, ஒருவேளை நீங்க ஜெர்மன்ல பார்க்கலாம், ஆண்டவரை என் கண்களை திறந்துடலாம் ஆண்டவரே, அல்லது நீங்க நம்பலாம் ஆண்டவரை. எப்படி எலிசா ஒரு மனுஷனுக்கு
மனுஷனுக்காக நீங்க இறங்கி வந்தீங்களோ, அவனை சுத்தி நீங்க உங்களுடைய படையை நீங்க வச்சீங்களோ, அது போல எனக்கு என்ன சுத்தியும் அது இருக்குன்னு நான் நம்புறேன் ஆண்டவரே. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். யாரெல்லாம் கண்ணை திறந்து பார்க்கலையோ அவங்க பயந்துருவாங்க. ஆனா கண்ணை திறந்து பார்க்காதவங்க, கண்ணை திறந்து பார்க்கலையோ அவங்க பயந்துருவாங்க. கண்ணை திறந்து பார்க்கறவங்க இன்னும் வேகத்தோட போவாங்க. ஒருத்தர் சொன்னாரு, கண்ணை திறந்து கனவு காணுறவங்க ரொம்ப டேஞ்சரான ஆட்கள். கண்ணை திறந்து கனவு காணுகிறவர்கள் டேஞ்சரான ஆட்கள். கண்ணை மூடிட்டு கனவு காணுறவங்க டேஞ்சரான ஆட்கள்லாம் கிடையாது. சில பிள்ளைங்கள்லாம் எந்திரிச்சோம்னா, நல்ல கனவு சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு, நான் சுவிட்சர்லாண்டில் இருந்தேன், நீங்க என்ன எழுப்பி விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நல்ல கனவு சூப்பராக இருந்துச்சு. அவங்க கனவு காணும் போதெல்லாம் தூங்கும் போதெல்லாம் சுவிட்சர்லாண்டில் இருப்பாங்க. சுவிட்சர்லாண்டுக்கு ஒரு நாள் போக மாட்டாங்க. ஆனால் ஒருத்தன் உட்காந்து யோசிக்கிறான், சுவிட்சர்லாந்து போயே ஆகணும்டா, நான் இதை சாதிச்சு ஆகணும், என் கண்ணு முன்னாடி அப்படியே நிற்குது, நான் கனவு காண்டுகிட்டு இருக்கிறேன், அதை நான் செஞ்சு ஆகணும் அப்படின்ற நிச்சயமா பார்த்தீங்கன்னா ஒரு நாள் சுவிட்சர்லாந்து போயிட்டு போட்டோலாம் பிடிச்சி அனுப்புவார். நான் போயிட்டேன், அங்கே போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் இதை சாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அருமையானவர்களே, நீங்கள் கண்ணை திறந்து கனவு காணுகிறவர்களாக இருக்க வேண்டும். கண்ணை திறந்து ஆண்டவர் இதை செய்வார், இதை செய்வார், இதை செய்வார், இதை செய்வார், என் கண்ணில் நான் பார்க்குறேன் ஆண்டவர் இதை செய்வார் அப்படிங்கிறது உறுதி நமக்குள்ள இருக்கணும். ஸோ டு நாட் ஃபியர் பட் பிலீவ். பயப்படாதீங்க, விசுவாசிக்க மட்டும் நீங்க செய்யுங்க. ஆண்டவர் பெரிய விசுவாசத்தை பார்க்கல, ஒரு கடுகளவு விசுவாசம். ஆனால் அந்த கடுகளவு விசுவாசம் உண்மையான விசுவாசமாக இருப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம் சொல்லி பார்க்குறோம். மூன்றாவதாக, God protects you. God protects you. ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிறார். இன்னைக்கு போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய டெஸ்டிமனிஸ், ஆண்டவர் எப்படி பாதுகாத்தார், எப்படி பாதுகாத்தார், எப்படி பாதுகாத்தார் அப்படின்னு நிறைய டெஸ்டிமனிஸ். இங்க பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான சம்பவமாக இந்த 2 ராஜாக்கள் 6வது அதிகாரத்தை நான் பார்க்குறேன். முதல் பார்த்தீங்கன்னா எலிசா பார்க்குறாரு. எலிசா என்ன என்ன நடக்கும் அப்படிங்கிறத அவர் பார்க்குறாரு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வேலைக்காரன் ஒரு ஆண்டவருடைய சேனை அவர்களை சுற்றி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியல, இவன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜெபம் பண்றாரு, அவன் பார்த்துடுறான். அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க பார்க்க கூடாதுன்னு அவர் ஜெபம் பண்றாரு, அவங்க பார்க்க முடியல. யார் அப்படின்னா, இந்த சேனை, இந்த சீரியா ராஜாவுடைய சேனை எலிசாவை பார்க்க முடியாத மாதிரி பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்கள சமாரியாவுக்குள்ள கொண்டு வராரு. கொண்டு வந்துட்டு ஆண்டவர் இவங்களை பார்க்கணும்னு சொல்றாரு, அவங்க பார்க்கறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ராஜா ரொம்ப உற்சாகம் அடைஞ்சு இவங்கெல்லாம் கொன்றட்டுமா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. என்ன செய்யணும் அப்படிங்கிறத அவர் பார்க்கல. அங்க எலிசா சொல்லி கொடுக்குறாரு, இல்லப்பா நீ அப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றதை நான் பார்க்குறோம். பார்க்கறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத இந்த வேத பகுதியில் பார்க்குறோம். அதே நேரத்தில் பார்க்க முடியாம போறதும் எவ்வளவு ரொம்ப வேதனையானது அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்க்குறோம். இன்னைக்கு நம்முடைய மைண்ட் பார்க்க முடியறதா இருக்கா, பார்க்க முடியாததா இருக்கா? ஆண்டவர் நமக்கு உதவி செய்யறாரு, பாதுகாப்பு கொடுக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுதா, இல்ல நம்முடைய எதிராளிகளை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோமா? தாவீது, கோலியாத் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். தாவீது ஒரு சின்ன பையன், கோலியாத்தை அவர் பார்க்கிறாரு. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, என்னுடைய கர்த்தருடைய நாமத்துல நான் வருகிறேன்னு சொல்றாரு. நீ என்ன, நான் என்ன ஒரு நாயா நீ குச்சி எடுத்துட்டு வர அப்படின்னு சொல்லும்போது அவரு சொல்றாரு, நான் என்னுடைய கர்த்தருடைய நாமத்தினால வரேன். கோலியாத் பயங்கரமான ஒரு பெரிய ஒரு வாள் பட்டயத்தெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் நிற்கிறாரு. ஜைகாண்டிக்கான ஒரு ஆள், அசுரனை போல அவர் நிற்கிறாரு. ஆனா அதை பார்த்தெல்லாம் பயப்படல. கர்த்தருடைய நாமத்துலாம் எப்படி? அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஹாஸ்டல்ல இருந்து இருங்களூர் அப்படின்ற ஒரு இடத்துல படித்தேன். ஹாஸ்டல்ல இருந்து பக்கத்தில் உள்ள வில்லேஜுக்கு போகிற வழியிலேயே ஒரு கல்லறை இருக்கு. அது வழியாக தான் நம்ம நடந்து போகணும். அந்த கல்லறை ஸ்டார்ட் ஆனோன்னு இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு போயிட்டு கல்லறை முடிஞ்சதுக்கு அப்புறம் வேற ஏதாவது ஒரு பாட்டு. கல்லறை மறுபடியும் வரும்போது பார்த்தீங்கன்னா இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஏன்னா ஏதாவது ஜூம் எங்கிறதா வந்துருச்சு, ஹலோ அப்படின்னு தான் போச்சுன்னு சொல்லி அந்த பயம் இருக்கும். அவ்வளவுதான். இங்க நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி நம்ம ஏதாவது ஒன்று பார்க்கறதா சொல்லிக்கிட்டே போறதா அப்படிலாம் கிடையாது. பிசாசுக்கெல்லாம் நான் பயப்படுறதே கிடையாது. உண்மையில் நான் சொல்றேன், பிசாசுக்கெல்லாம் பயப்படுறதே கிடையாது. ஏன்னா ஆண்டவர் நம்மோட இருக்கிறாரு. அது எவ்வளோ பெரிய பிசாசாக இருந்தாலும் சரி, ஏன்னா ரொம்ப ஆடுனுச்சுன்னா கொஞ்சம் வேணா ஜெபம் பண்ணோம்னா அது என்ன செய்யும், அது ஓடும். அது ஓடிதான் ஆகணும் இயேசுவின் நாமத்தில். ஸோ இங்க தாவீது சொல்றாரு கர்த்தருடைய நாமத்தில் அப்படின்னா என்ன அர்த்தம்? சும்மா ஏதோ
இயேசு நாமத்தில் இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு, கர்த்தருடைய நாமத்தில் அப்படிங்கிறது கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தில் நான் வரேன் அப்படிங்கிறது அர்த்தம். கர்த்தர் எனக்கு கொடுத்த பலத்துல நான் வரேன் அப்படின்னு அர்த்தம். என்னுடைய பலத்துல இல்ல, என்னுடைய அதிகாரத்துல இல்ல, கர்த்தர் எனக்கு கொடுத்த பலத்துல நான் வரேன், அவருடைய அதிகாரத்துல வரேன் அப்படின்னு சொல்லி சொல்றதை நான் பார்க்கிறோம். அருமையானவர்களே, உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் நிச்சயமாக பாதுகாப்பை கொடுப்பார் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. நாம எதிராளியை சந்திக்க முடியும் எதை நம்பி அப்படின்னா, ஆண்டவருடைய அதிகாரத்தையும் பலத்தையும் நம்பி நம்ம சந்திக்க முடியும். அதனால நம்ம போயிட்டு எல்லாம் வாங்கப்பா நான் பாத்துக்கிறேன், நான் இயேசுவை நம்பி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல தேவையில்லை. நம்ம தாழ்மையாக இருப்போம். நமக்காக யுத்தம் செய்கிறவர் ஆண்டவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய யுத்தங்கள், உங்களுடைய போராட்டங்கள் ஆண்டவருக்கு நிச்சயமாக சொந்தமானதாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இங்கே பண்றதெல்லாம் என்ன அப்படின்னா, எலிசா பண்றது ஜெபம் தான் பண்றாரு. ஆண்டவரே, அது தனக்காக கூட ஜெபம் பண்ணல. ஆண்டவரே இவருடைய கண்களை திறந்துடலாம், ஆண்டவரே, ஆண்டவர் இங்க கண்களை வந்து மூடிடுங்க ஆண்டவரே, இப்ப கண்களை திறங்க ஆண்டவரே. ஒரு 3 ஜெபம் பண்றாரு. எல்லாமே ஷார்ட் பிரேயர்ஸ் தான், ஷார்ட் பிரேயர்ஸ் தான். ஆண்டவருடைய கண்களை திறந்துடலாம் ஆண்டவரே. ஏன்னா ரொம்ப நேரம் ப்ரேயர் பண்ணா வந்து பிடிச்சாலும் பிடிச்சிடுவாங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஜெபம் பப்ளிக்ல ஜெபம் பண்ணா பார்த்தீங்கன்னா அப்படியே பிரசங்கம் பண்ணி எல்லாம் பண்ணி அப்படியே பண்ணி எல்லாம் ஒரு 10-15 மினிட்ஸ் பண்ணிடுவாங்க ப்ரேயர். என்ன என்ன நினைக்கிறாங்க தெரியல. ஒருவேளை ரொம்ப நீண்ட ஜெபம் பண்ணோம்னா ஆண்டவர் வந்து கேட்பாருன்னு நினைக்கிறாங்களா? அப்படிலாம் கிடையாது. வேதவசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. நீங்க அளப்பாதையுங்கள், சேம் திங்க சொல்லி சொல்லி நீங்க என்ன செய்ய, நீங்க ரிப்பீட்டடா ஒரு காரியத்தை சொல்றதுனால யூ cannot manipulate God, you cannot bend the will of God. ஆண்டவருடைய சித்தத்தை அப்படியே நீங்க வளைச்சு ஒரு காரியத்தை செய்யலாம் வைக்க முடியாது. அதனால நீங்க நீண்ட நேரம் ஜெபம் பண்ண வேண்டாம்னு சொல்ல, நீண்ட நேரம் பல காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒன்னையே சொல்லி 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 நம்ம ஜெபம் பண்ண தேவையில்லை. நீங்க ஜெபம் பண்ணிட்டீங்களா, ஆண்டவர் அதை பார்த்துட்டாரா, அதை நிச்சயமாக செய்வார் என்று 100% நம்புங்க. சின்ன சின்ன ஜெபம் தான் எலிசா பண்றாரு. ஆனா விசுவாசத்துல பண்றாரு பாருங்க, அந்த ஜெபத்துக்கெல்லாம் பதில் தரார் ஆண்டவர். அந்த ஜெபத்துக்கு பதில் தரார். உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் வந்துகிட்டு தான் இருக்கு. ஒருவேளை நீங்க பார்க்கல எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம விதைய போடுறோம், ஆனா அண்டர் கிரவுண்ட்ல மண்ணுக்கு கீழே அது வளர்ந்துகிட்டே இருக்கு, நமக்கு தெரியறது இல்லை என்ன வரல. நம்ம எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு ரொம்ப இம்பேஷண்டான ஆள். இன்னைக்கு விதை போட்டோம்னா நாளைக்கு விளைஞ்சிடணும், நாளைக்கு என்ன செஞ்சிடணும். எங்க அம்மா திட்டிகிட்டே இருப்பாங்க. எப்படி திட்டுவாங்கன்னா, என்னடா நாளைக்கே கல்யாணம் ஆகி அடுத்த நாளே குழந்தை பெற்றணுன்ற மாதிரி இருக்கு. என்னெல்லாம் பஸ் ஸ்டாப்லலாம் நிற்கவே முடியாது. நான் அடுத்த பஸ் ஸ்டாப்புக்கு நடந்து போயிடுவேன். எங்கள் கிராமத்தில் என்ன பஸ் வர லேட்டாக நடந்து போயிடுவோம். பயங்கர தொல்லை கொடுத்தேன் எங்கள் அம்மாவுக்கு. இம்பேஷண்ட் ஆள். என்ன பஸ் வரல, என்ன பஸ், என்ன நடக்கல, சீக்கிரமா அந்த மாதிரி ஒரு ஆள். ஆனால் ஆண்டவர் வந்து டீச் பண்ணார், பொறுமையை டீச் பண்ணார். ஒரு விதையை போட்டோம் அப்படின்னோம்னா அது கொஞ்சம் டைம் ஆகும், இல்லை ஒரு வாரம் ஆகும். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மெதுவாக மேலே தெரியும். நம்ம அதை பிடிச்சி இழுத்து விட்டுட்டோம் அப்படின்னோம்னா, வளரணும்னு இழுத்து விட்டோம்னா அது போயிடும், அவ்வளோதான். இது எல்லாமே ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். ரொம்ப வளைக்காத, உன்னையும் வளைக்காத, மற்றவங்களையும் வளைக்காத, அது உடஞ்சி போயிடும். சிலர்லாம் கொஞ்சம் வளைச்சோன்னா உடஞ்சிருவாங்க, சிலர்லாம் வளைஞ்சாலும் வளைஞ்சிக்கிட்டே இருப்பாங்களே ஒழிய அவங்க ஒன்றுமே செய்யவே மாட்டாங்க. இது எல்லாமே ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. அருமையானவர்களே, நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் வந்துகிட்டே இருக்கு. 100% நம்புங்க. இது நான் சொல்ற ஒரு காரியம். காலையில எந்திரிச்சு என்னெல்லாம் ஜெபம் பண்ணீங்களோ அந்த ஜெபத்துக்கு ஆண்டவரே இது நடக்குது, ஆண்டவரே இது நடக்குது, இதை செய்றீங்க, இது இப்படி நடக்கலனாலும் எனக்கு நீங்க இதை காட்டிலும் பெஸ்டா ஒன்று வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டே இருங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. நன்றி சொல்ல சொல்ல, ஆண்டவருக்கு நன்றி சொல்ல சொல்ல, ஆண்டவர்கிட்ட இருந்து நீங்க எதிர்பார்க்கும் அந்த காரியம் நடக்கும் அப்படின்னு நம்பி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல சொல்ல பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். இன்னைக்கு உலகத்துல இருக்கிறவங்க ஆண்டவர் சொல்ற காரியத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா, அவங்க பயன்படுத்தி சக்சஸ்ஃபுல் ஆகிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க சீக்ரெட் அப்படின்னு ஒரு புஸ்தகம் படிச்சிருக்கீங்களா? தெரியல. சீக்ரெட்ன்ற புஸ்தகம் படிச்சிருப்பீங்க. சீக்ரெட்ன்ற புஸ்தகம், சீக்ரெட்ன்ற வீடியோ, நிறைய ராண்டா பர்ன் நினைக்கிறேன், அவங்க ஆஸ்திரேலியன், அவங்க அந்த புஸ்தகத்தை எழுதியிருக்காங்க. அதுல நீங்க யூனிவர்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துட்டு ஏசுன்னு போட்டீங்கன்னு வச்சிங்களேன், எல்லாமே பொருந்தும். மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ், எல்லாமேன்றதை விட ஒரு 80% நமக்கு பொருந்தும். ஒருத்தர் கேட்டார், சார் இந்த சீக்ரெட் நீங்க பார்த்துருக்கீங்களா சார் அப்படின்னு. பார்த்துருக்கேன். அந்த புக்கு படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கிறேன். ஏன்னா அதையும் நானும் படிக்கணும். படிச்சு என்னதான் போயிட்டு இருக்கு இந்த உலகத்தில் அப்படின்னு நானும் தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ நானும் படித்தேன் அப்படின்னு சொன்னேன். சார் என்ன மாதிரி போட்டிருக்காங்க சார். நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்து அதை 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது, மார்க் 11 நீங்க ஜெபம் பண்ணும்போது சந்தேகம் இல்லாம அதை நீங்க சொல்லுங்க, அது மட்டும் இல்ல பெற்று கொண்டீர்கள்னு விசுவாசிங்க அப்படின்னு. இயேசு எப்பயோ, சீக்ரெட் இப்பதான் வந்துச்சு.
சீக்கிரன்ற புஸ்தகம் இப்பதான் வந்துச்சு. ஆனா 2000 வருஷத்துக்கு முன்பாகவே இயேசு சொல்றார், நீங்க ஜெபம் பண்ணும்போது பெற்று கொண்டீர்கள்னு விசுவாசிங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து நான் சொல்றேன், எதுக்கெல்லாம் நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க சொல்லுங்க, நான் பெற்றுக்கொண்டேன், நடந்துச்சு, ஆண்டவர் செய்யறார். இல்ல ஒண்ணுமே நடக்கலையே, செய்யறதுனால நான் பெஸ்டா செய்வார். Praise the Lord. பெஸ்டா செய்வார். இதை காட்டிலும் நான் கேட்கறத காட்டிலும் பெஸ்டா செய்வார். அந்த உறுதி நமக்குள்ள இருக்கும்போது அருமையானவர்களே, உங்க ஜெபம் நிச்சயமாக ஒவ்வொன்றாக அப்படியே நிஜமா வாழ்க்கையில வாடுறத நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, நமக்கு ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை பத்தி நம்ம பேசி கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம், அதை பத்தி நெகட்டிவா பேசிட்டே இருப்போம், அதை பத்தி பேசி சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம், அதையே பத்தி பேசி பேசி நம்ம விசனப்பட்டு இருப்போம். அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க, அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. ஆண்டவர் உங்களுக்கு நல்லதுதான் செய்வார், எனக்கு நல்லதுதான் செய்வார். ஆண்டவர் ஒரு நாளும் நம்மளை கைவிடவே மாட்டார். எல்லாமே போண்டி ஆயிட்டேன்னா, போண்டி ஆயிட்டு நான் ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், போண்டி ஆயிட்டு நான் ஒண்ணுமே இல்லாம நான் சாகணுன்றதை என்னால ஏத்துக்கவே முடியல பாஸ்டர் அப்படின்னு சொன்னார் ஒருத்தர். பரவாயில்ல, ஒண்ணுமே இல்லைன்னா அது ரைட் டைம் டு கோ. ஒண்ணுமே இல்லாம ஏன் நம்ம எல்லாத்தையும் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம், எல்லாத்துக்கும் கொடுத்துட்டோம், எல்லாத்துக்கும் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க, எனக்கும் வயசாயிடுச்சு, ஆண்டவர் கூப்பிடுறாருன்னா பரவாயில்ல, சந்தோஷம் தான். விட்டுட்டு போயிட்டு யார் எடுத்துட்டு போறானோ அப்படின்னு யோசிக்கிறத விட எதுவுமே இல்லை, இப்ப நான் போறேன் அப்படிங்கிறதும் ஒரு நல்ல கண்ணோட்டம் தானே. அப்படி நீங்க பாருங்க. ஏன் நீங்க எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்கீங்க, ஒண்ணுமே இல்லையே ஒண்ணுமே இல்லையே ஒண்ணுமே இல்லையேன்னு புலம்பிட்டே இருக்கிறத விட, எனக்கு என்னென்னமா கொடுத்துருக்காரு, என் பிள்ளைங்களை கொடுத்துருக்காரு அப்படின்னு யோசிங்க பிரதர் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். பிள்ளைங்களை கொடுத்துருக்காரு, நீங்க ஒன்றும் யார்ட்டையும் போயிட்டு நிக்கல, ஆனா ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே இல்லை. சிலர் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே இல்லை எப்ப பார்த்தாலும். அருமையானவர்களே, ஆண்டவர் எப்படி எலிசாவை சுத்தி ஒரு சேனையை நிறுத்தினாரோ அது போல ஆண்டவர் உங்களை சுத்தி நிறுத்தி இருக்கிறார். நீங்க ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்திருக்காரு. என்னால பார்க்க முடியல, எனக்கு தெரியல, பரவாயில்ல, ஆனா வேதவசனம் சொல்லுது, அதை நான் நம்புறேன். அவர் செய்வார் எனக்காக, அவர் என்னை பாதுகாப்பார், என் பிள்ளைகளை பாதுகாப்பார், என்னுடைய பிசினஸ் அவர் பாதுகாப்பார், என்னுடைய வேலையை பாதுகாப்பார். ஒரு காலம் நமக்கு வந்து இன்செக்யூர் ஃபீலிங் இருக்கவே தேவையில்லை. ஐயோ நம்ம இப்படி பண்ணலாம், நம்ம தூக்கிட்டு யாராவது தேவையில்லை. ஆண்டவர் உங்களுக்காக ஒரு நல்ல காரியத்தை வச்சிருப்பார். அருமையானவர்களே, அந்த உறுதி நமக்குள்ள இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். 4th பாயிண்ட், God gives you wisdom. ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். எலிசா என்ன செய்யறாருன்னா, போயிட்டு பேசுறாரு அவங்ககிட்ட, ஆண்டவரே உங்களுக்கு உங்க கண்களை மூடிடுங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்களுக்கு மன மயக்கம் வந்துருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எலிசாவே போய் நின்னாலும் எலிசா தான் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. அவர் என்ன செய்யறாரு, நீங்க பாக்குற ஆளுக்கிட்ட நான் கூட்டு போறேன், கரெக்டா தான் சொல்றாரு, கூட்டு போறேன், ஆனா இங்க நீங்க சந்திக்க மாட்டீங்க, நான் சொல்ற இடத்துல நீங்க சந்திப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களை எங்க போகணுமோ அங்க கூட்டு போறேன், எந்த ஆளை பார்க்கணுமோ அந்த ஆள்கிட்ட கொண்டு போறேன்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிட்டு போயிட்டு சமரியாவுடைய அந்த அந்த நகரத்துக்குள்ள நடுவுல கொண்டு போய் நிறுத்திடுறாரு. சூப்பரான ஒரு வாய்ப்பு இவங்களை எல்லாத்தையும் தலையெல்லாம் வெட்டி போடுறதுக்கு. அங்கதான் ஞானம் எலிசாவுக்கு, அங்கதான் ஞானம். என்ன அப்படின்னா, ஆண்டவர் இவ்வளவு காரியம் செஞ்சிருக்கிறாரு, நாம் என்ன செய்யக்கூடாது, இதை பயன்படுத்தி இவங்களை என்ன செய்யக்கூடாது, ரிவெஞ்ச் எடுக்கக்கூடாது. ஆண்டவர் எனக்கு காட்டின இறக்கத்தை நான் இவங்களை காட்டுறேன்னு சொல்லிட்டு, இல்லை அவங்களை கொல்லாத, நல்லா சாப்பாடுலாம் போட்டு என்ன செய்ய, கைதிகளை நீ வழி அனுப்பி விடு அப்படின்னு சொன்னார். நல்ல விருந்து கொடுத்து அவங்களுக்கு பிரியாணி கிரியாணி என்னென்னலாம் போடணுமோ எல்லாம் போட்டு, கபாப்ஸ் எல்லாம் போட்டு அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து அவங்கள அனுப்புறதை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் பல ஆண்டுகளாக அங்கே யுத்தம் இல்லை என்றதை பார்க்குறோம். சில பேர்ல ஆண்டவர் வந்து நம்மளை உயர்த்துவார், இல்லை சில பேர்ல எல்லா நேரத்திலும் உயர்த்துவார். ஆண்டவர் உயர்த்தும் போது நமக்கு நம்ம ஒருத்தவங்களை கேப்சர் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், ஒரு இடத்துல நம்மளை வந்து ஆண்டவர் நீதிமான் அப்படின்ட்டு விளங்க பண்ணிட்டாரு, நமக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் கொடுத்துட்டாரு, நம்மளை வந்து உயர்த்திட்டாரு. அப்படின்னோட நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, உடனே இவனை வச்சு ஏதாவது நம்ம செய்யணும், இவனை விடக்கூடாது, அவ்வளவுதான், பழி வாங்குற டைம் அது அப்போ நம்ம நினைக்கவே கூடாது. அந்த நேரத்தில் தான் நம்ம ரொம்ப தாழ்மையா இருக்கணும், அந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப தாழ்மையா இருக்கணும். ஆண்டவர் உயர்த்த 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 எந்த அளவுக்கு நம்ம தாழ்மையா இருக்கணுமோ அந்த அளவுக்கு தாழ்மையா இருப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். நம்ம யாருக்கிட்டையும் பழி வாங்கலாம் தேவையில்லை. உங்களை யாராவது ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா அதுதான் நீங்க மேல வருவதற்கான ஒரு வாய்ப்பு, அதை மனசுல வச்சுக்கோங்க. உங்களை யாராவது அவமானப்படுத்தினாங்கன்னா அதுதான் நீங்க உங்களுடைய வொர்த் என்ன, உங்களுடைய தகுதி என்ன அப்படின்னு யோசித்து பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு அது அப்படிங்கிறத பாருங்க. நான் வந்து அந்த மெலங்காலி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பர்சனாலிட்டி டைப். மெலங்காலிஸ்ல என்ன செய்வாங்கன்னா, ஒரு காரியத்தை வச்சு அப்படி சிந்திச்சுட்டே இருப்பாங்க, கவலைப்பட்ட யோசிப்பு, ரொம்ப சென்சிட்டிவான ஆட்கள். ஏன் இப்படி சொல்லிட்டாங்க, ஏன் இப்படி சொல்லிட்டாங்க, இப்படி எல்லாத்துக்கு முன்னாடி அவமானப்படுத்திட்டாங்களே அப்படின்னு ரொம்ப ரொம்ப உட்காந்து யோசிக்கிற ஒரு ஆள். அப்படிதான் நான் இருந்தேன். அப்போ நான் டீனேஜராக ஆண்டவருக்குள்ள வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் யோசிப்பேன், இப்படி செஞ்சுட்டாங்களே இப்படி செஞ்சுட்டாங்களே,
இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா ஒரு நாள் எல்லாத்துக்கும் முன்னாடி அடிச்சிட்டாரு. இந்த தெருவுலேயே வீட்டு முன்னாடியே வச்சு பலாரனை அரைச்சிட்டாரு. நான் ஃபர்ஸ்ட் பார்த்தது யாராவது பார்த்துட்டாங்கன்னு பார்த்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த அந்த காலத்தில் இந்த நொண்டி விளையாடுவாங்கல்ல, கேர்ள்ஸுங்களாம் விளையாண்டுச்சுங்க. அது அப்படியே அப்படியே நின்று என்னை பார்த்துச்சுங்க. அவ்வளவுதான், வாழ்க்கையே போயிடுச்சு. நான் வீட்டுக்குள்ளே போனதுதான் யோசிக்க ஆரம்பிச்சேன். நம்ம செத்தே போயிடலாம். அவங்க வீட்டை விட்டு வெளியே வரல. நான் 2 நாள் 3 நாள் 4 நாள் ஆயிடுச்சு வீட்டை விட்டு வெளியே வரல. ஆனால் அவங்களுக்கெல்லாம் புரிஞ்சிச்சு இவன் ஏன் வெளில வரலன்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே வந்து கதவை தட்டி எல்லாம் வந்து பிடிச்சிங்க. நான் யாரையும் பார்க்கல அப்படின்னு நான் சொல்கிறேன் எங்கள் அம்மா கிட்ட. அவ்வளோ அவமானம் தாங்க முடியாது. ஆனால் ஆண்டவருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியம் என்னென்னா, மற்ற யாராவது உன்னை ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா அதுதான் நான் உன்னை உயர்த்துவதற்கான ஒரு வாய்ப்பு. உன்னை உயர்த்தி நான் காண்பிப்பேன். உன்னை அவமானப்படுத்தினாங்கன்னா நான் என்ன செய்வேன், அந்த இடத்துல நான் உன்னை உயர்த்துவேன் அப்படின்னு ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்ததுனால இப்போ எதுவுமே கவலையப்படுறதில்ல. தூசி மாதிரி தட்டி போட்டு போயிட்டே இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் கூட ஆண்டவர் இருக்கிறாரு. என்ன யாராவது தப்பா சொன்னாங்க அப்படின்னா அவரும் தானே கேட்டுட்டு இருக்கிறாரு. அருமையானவரே, நான் ஜோக்காக சொல்ல, 100% ஐ பிலீவ் காட் இஸ் வித் மீ. உங்க கூட ஆண்டவர் இருந்துகிட்டே இருக்க, அந்த கான்சியஸ்னஸ் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். நேற்று கூட ஒருத்தர் நான் சொல்லிட்டு இருந்தேன், உங்க கூட ஆண்டவர் இருந்துகிட்டே இருக்கிறார், எப்போ பார்த்தாலும் இருந்துகிட்டே இருக்கிறாருன்னா நீங்க எப்படி பிஹேவ் பண்ணுங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். ரொம்ப நான் இருக்கிறேன்னா எப்படி பிஹேவ் பண்ணுவீங்க? கொஞ்சம் பார்த்து தான் எல்லாம் செய்வேன் பாஸ்டர் அப்படின்னு. ஆண்டவர் எப்போ பார்த்தாலும் இருக்கிறார், என்ன காட்டிலும் பெரியவர் அவர். ரொம்ப என்னை விட ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறவர், உன் நண்பனை போல உங்களோட இருக்கிறவர். அப்போ நீங்க என்ன செய்வீங்க? கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பேன், ஆனா கொஞ்சம் பார்த்து தான் செய்வேன். அதுதான். கவலைப்படுவீங்களா? கவலைப்பட மாட்டேன். இது 100% இன்னைக்கு வேற எந்த பாயிண்ட் நீங்க இங்க இருந்து எடுத்துட்டு போவா பரவாயில்ல, ஆண்டவர் என் கூடயே இருக்க. 100% எப்ப பார்த்தாலும் அவர் என் கூட இருக்கிறார். கஷ்டம் வரும்போதும் இருக்கிறார், அங்கே அவமானப்படுத்தும் போதும், வசைப்பாடும் போதும், என்னை மக்கள் ரிஜெக்ட் பண்ணும் போதும், நான் அல்லது ஒரு பாதுகாப்பு இன்மை, அந்த நேரத்துல பாதுகாப்பு இன்மை அப்படிங்கிற சூழல்ல நான் இருக்கும்போது ஆண்டவர் வல்னரபிளான சிச்சுவேஷன்லையும் ஆண்டவர் என் கூட இருந்துகிட்டே இருக்கிறார் அப்படிங்கிறத மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோட பேசுறார். நம்முடைய எதிராளிகளை எப்படி சமாளிக்கணும், எப்படி நம்ம செய்யணும் அப்படிங்கிறது, அவங்கள நம்ம எப்படி சமாளிக்கணும், அவங்க கிட்ட நம்ம எப்படி, அவங்க வந்து நம்மளால கைப்பற்றப்பட்டு விட்டாலும் அவங்கள நம்ம எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதுக்கான விஸ்டத்தை ஆண்டவர் தரட்டும். கம்பேஷன் இஸ் த மெயின் திங். நீங்க பைபிளை அப்படியே ஒரு வார்த்தையில போட முடியும் அப்படின்னா, தட்ஸ் நத்திங் பட் லவ். அன்புன்ற வார்த்தையில தான். இயேசு சொல்றாரு, எல்லா பிரமாணங்களையும் 2 பிரமாணங்கள்ல அடைக்கலாம். என்ன அப்படின்னா, தேவனை நம்ம நேசிக்கணும், முழு மனசோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட அவரை நேசிக்கணும். இன்னொன்று என்ன அப்படின்னா, உங்களை நேசிக்கிறது போல மற்றவங்களை நேசிங்க. நீங்க பவுல்கிட்ட வந்தீங்க அப்படின்னா, கலாத்தியர் சொல்லார், எல்லா பிரமாணமும் ஒரே ஒரு காரியத்தை தான் சொல்லுது. என்ன அப்படின்னா, அன்பு செலுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் உங்களை அன்பு செலுத்தணும்னா உங்கள்கிட்ட திருட மாட்டேன் இல்லைங்களா? திருடாதே அப்படின்னு சொல்றதை விட, அன்பு செலுத்தணும்னா நான் திருட மாட்டேன், அன்பு செலுத்தணும்னா நான் யாரையும் கொலை பண்ண மாட்டேன், நான் ஆண்டவர் அன்பு செலுத்தணும்னா நான் விக்கிரகங்களை நான் வணங்க மாட்டேன், நான் ஆண்டவர் அன்பு செலுத்துவேன். அருமையானவர்களே, லீடர்ஷிப் ஆஃப் கம்பேஷன், ஒரு இரக்கத்தின் தலைமைத்துவத்தை நம்ம இங்க பார்க்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். யாரையும் நீங்க பழி வாங்க தேவையில்லை. நான் முன்னாடி சொல்லிட்டு இருப்பேன், நான் முன்னாடி சொல்லுவேன், நான் பழி வாங்க மாட்டேன் யாரையும் அப்படின்னு. ஏங்க அப்படின்னு கேட்டா, நான் பழி வாங்கினால்தான் ஆண்டவர் பழி வாங்குவாரு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதையும் நான் நிறுத்திட்டேன். மற்றவங்க ஆண்டவர் பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பழி வாங்காம இருக்கிறது இல்லை. ஆண்டவர் பார்த்துக்குவாரு, அவர் என்ன செய்யணுமோ அவருக்கு தெரியும். நான் அவர்கிட்ட சொல்லலாம் தேவையில்லை. ஆண்டவரே அவனை நல்லா அடிச்சு நீங்க நல்லா, அதெல்லாம் சொல்ல தேவையில்லை. நம்ம அவர் வேற ஒரு பிளான் கூட வச்சிருப்பாரு. சில ஜெபம் பண்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சில ஒய்ஃப்ஸுங்கெல்லாம் ஜெபத்தில் பண்ணுவாங்க. அந்த காலத்தில் பண்ணும்போது, ஆண்டவரே எங்கள் வீட்டுக்காரர் குடிக்கிறார், ஆண்டவரே நல்லா அடிச்சு, அந்த மனுஷனை நல்லா அடிச்சு நல்லா இது பண்ணி நீங்க கொண்டு வாங்க ஆண்டவரேன்னு சொல்லுவாங்க. நான் இந்த ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுத்தா எல்லார் வீட்லையும் பார்த்தீங்கன்னா அவங்கங்க அடி வாங்கி எல்லாம் மொடமா தான் இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அதெல்லாம் சரி சொல்றத சொல்லுங்க, நான் என் வழியில பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்றாரு, அவருடைய வழியில எல்லாத்தையும் சரி பண்ணி கொண்டு வந்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. எல்லாம் கணவர்மார்கள் எல்லாம் நீங்க அப்படியாப்பட்ட ஆட்கள்லாம் இல்லை. பட் அவங்கெல்லாம் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா ஆண்டவர் அவங்க மேல இறக்க வச்சிருக்கிறாரு. நம்ம ஒருத்தவங்களுக்கு நம்ம கடவுள் இடத்துல மனுஷன் இருந்தான்னு வச்சுங்களேன், 100% இந்த உலகமே நாசமாயிரும். ஏன்னா அவனுக்கு வந்து பழி வாங்கணும், அடிச்சா நம்ம திரும்ப அடிக்கணும், அவன் 10 அடி அடிச்சானா நம்ம 1 கொடுக்கணும் அப்படிங்கிறதா இருக்கு.
ஆனால் ஆண்டவர் வந்து இரக்கம் உள்ளவராக மக்களை பொறுத்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நீங்கள் 1 ராஜாக்கள் 6வது அதிகாரத்தில் 2 ராஜாக்கள் ஐம் சாரி ரெஃபரன்ஸ் இஸ் ராங். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரத்தில் 23வது வசனத்தை வாசிக்கும் போது என்ன சொல்றது அப்படின்னா, அப்பொழுது அவர்களுக்கு பெரிய விருந்து பண்ணி அவர்கள் புசித்து குடித்த பின்பு அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் தங்கள் ஆண்டவனிடத்துக்கு போய்விட்டார்கள். சீரியரின் தண்டுகள் இஸ்ரவேல் தேசத்திலே அப்புறம் வரவில்லை. தண்டுகள் அப்படின்னா படை, சீரியருடைய படை அதுக்கப்புறம் வரல. நீ என்னை அடிக்கிறியா, நான் என்ன செய்றேன், உனக்கு நான் சாப்பாடு கொடுத்து அனுப்புறேன், உனக்கு நல்ல சாப்பாடெல்லாம் போட்டு விருந்தெல்லாம் பண்ணி நான் உன்னை அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புனாரு பாருங்க. அந்த படை திரும்ப வரவில்லை. நாம எல்லோருமே பட்டயத்தை எடுத்தே நம்ம கொன்னே தான் நம்ம வந்து சாதிக்கணும், இந்த உலகத்துல எதிராளிகளை வந்து நாம முடக்க வேண்டும் அப்படின்னா நம்ம அப்படி செய்யவே முடியாது. இன்னைக்கு இந்த உலகத்துல எத்தனை யுத்தங்கள் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. யாராவது ஒருத்தவங்க எங்கேயாவது அதை ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும். இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு முடிவு எடுப்போம் நம்முடைய வாழ்க்கையில. ஆண்டவர் என் கூட இருக்கிறார், ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். நான் யாரை பத்தியும் பேச தேவையே இல்லை, யாரை பத்தி நம்ம வசைப்பாடவும் தேவையில்லை, அவங்கள வந்து அடிக்கவும் தேவையில்லை, அவங்களுக்கு விரோதமா நம்ம ஜெபம் பண்ணவும் தேவையில்லை. ஆண்டவர் பார்த்துக்குவார். அவர் என்ன செய்யணுமோ அவர் செய்வார். ஆண்டவர் உங்களை எப்போதுமே நல்லா வச்சிருப்பார். உங்க மனசுல எப்போதுமே நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும். உங்க மூலமா நான் ஜெபம் பண்ண அந்த ஆள் அடிச்சுட்டார் பாருங்க ஆண்டவர் அப்படின்னு சொல்ல தேவையில்லை. அப்படிப்பட்ட ஜெபம் சரியான ஜெபம் இல்லை. இயேசு என்ன செஞ்சாரு? நம்ம இப்பதான் குட் ஃப்ரைடே நம்ம கொண்டாடி முடிச்சோம். இயேசு சிலுவையிலிருந்து சொல்லும்போது சொன்னாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவங்க என்ன செய்யறாங்கன்னு தெரியாம செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொன்னார். அதே தான் ஸ்தேவானும் சொன்னார். ஸ்தேவானும் அதே தான் சொன்னார். ஸ்தேவானை கல்லெறிஞ்சு கொள்ளும்போது அவர் சொன்னது, இவங்களை மன்னி, இவங்க என்ன செய்யறாங்கன்னு தெரியாம செய்யறாங்க அப்படின்னு சொன்னார். இவங்களை மன்னின்னு சொன்னார். கல்லை எரியும் போதே சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்ல முடியும். அது எதுக்காக? தப்பு பண்ணல, அவர் ஆண்டவருக்காக ஆண்டவருடைய செய்தியை கொடுத்தார், அவ்வளவுதான். ஆனா அவனை அடிக்கும் போது அவர் சொன்னார், ஆண்டவரே மன்னி, ஆண்டவரே. நீங்க ஸ்தேவானுடைய வாழ்க்கை அந்த சம்பவத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் அவனுக்காக எழுந்து நின்றதை நம்ம பார்க்கிறோம், அவனை வரவேற்கிறதுக்காக. அருமையானவர்களே, உங்களுடைய யுத்தங்கள் ஆண்டவருடைய யுத்தங்கள், உங்களுடைய கவலை ஆண்டவருடைய கவலை, உங்க பாரம் ஆண்டவருடைய பாரம். அவர் உங்களுக்காக அவர் வாதாடுவார், உங்களுக்காக எல்லாத்தையும் செய்வார். இதை நீங்க என்ன செய்யணும்னா 100% விசுவாசிக்கிறோம். 100% விசுவாசிக்கல அப்படின்னா நமக்குள்ள அந்த கசப்பு இருந்துட்டே இருக்கும். என்ன இப்படி பண்றாங்க. இன்னைக்கு இங்க இருந்து நீங்க போகும்போது 100% ஃப்ரீயா போகணும். எல்லாத்தையும் நீங்க இங்கேயே விட்டு போயிருங்க. நமக்கு அங்க நல்ல ஒரு பாக்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம், சாப்பாடு பண்ணி எல்லாம் வேஸ்ட் எல்லாம் போறதுக்கு. அப்படி போறதா இருந்தா எல்லாம் இதோட சேர்த்து நான் இதையே போட்டுறாண்டவரேன், நான் இங்கேருந்து நான் போகும்போது நான் ஃப்ரீயா போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க போங்க. எல்லா கசப்பு எல்லாத்தையும் போட்டு போங்க. நீங்க வேற யாரை பத்தி பேசாதீங்க. யாராவது வந்து உசுப்பேத்தி விட்டே இருப்பாங்க, யாராவது பேசுவாங்க, அன்னைக்கு என்ன அப்படி ஆயிடுச்சு, அதை நான் பத்தி பேச விரும்பல, அது ஹிஸ்டரி ஆயிடுச்சு, அவ்வளவுதான், போயிடுச்சு, அவ்வளவுதான், அதை பத்தி நான் பேச விரும்பல, அதை விட்டுருங்க, எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார். இல்ல எதுக்கு அப்படின்னா எதுக்குமே வேண்டாம், விட்டுருங்க, ஆண்டவர் பார்த்துக்குவார், எல்லாத்தையும் விட்டுருங்க. ஏன்னா அதுதான் விஸ்டம். ஆண்டவர் பாருங்க நல்ல ஒரு ஞானத்தை எலிசாவுக்கு சொல்லி கொடுக்குறாரு. எலிசா உடைய இங்க யுக்தி என்ன அப்படின்னா, இஸ்ரவேலின் ராஜாவே, நீ பட்டயத்தினால மட்டும் என்ன செய்ய முடியாது, வெல்ல முடியாது. யுத்தத்துக்குன்னு போகும்போது களத்துல இறங்கும் போது அது வேறு விஷயம். பட் இப்ப ஆண்டவரே அவங்களை என்ன செஞ்சிருக்காரு, கொண்டு வந்து இங்க நிறுத்திருக்காரு. அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து அனுப்பு. நீ இந்த விதத்துல உன்னுடைய அன்பின் மூலமாக, உன்னுடைய உபசரிப்பின் மூலமாக நீ இந்த யுத்தத்தை வெல்ல முடியும் அப்படின்னு சொல்றதை பாக்குறோம். அவர் வென்றார்ன்றதை பாக்குறோம். அதுக்கப்புறம் அவர்கள் வரவில்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு ராஜா வந்ததுக்கு அப்புறம் தான் மறுபடியும் அவனுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா ஆண்டவர் மறுபடியும் வெற்றியை தான் தராரு.